ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் அவங்க பாட்டி சொன்னதை கேட்ட உடனே துல்தரோட உண்மையான நிலை இவங்ககிட்ட சொல்ல முடியாது, அப்படி சொன்னாலும் தயக்கூடிய சக்தி கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு வருத்தப்படுறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே முட்டிய வலி, இதில் படியில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் முட்டிய வலி அதிகமாகும் அப்படின்னு சந்திரன் பாட்டியை பற்றி சொன்னோடனே பாட்டியும், சந்திரா நான் இங்கே வந்தக்கப்புறமேட்டு முட்டி வலியோட ஒருங்கினது இல்லை, சந்தினி தினமும் எனக்கு காலை அமுத்தி விடுவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரன் சரிமா பாக்குறாரு. அதே நேரத்துல அவங்க பாட்டி ஒவ்வொரு நாளும் மூலிகை எண்ணெயை கொண்டு வந்து என் கால்களில் தடவி எனக்கு காலமுத்தி விடுவான்னு சொன்ன உடனே சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. நீ தான் இந்த எண்ணெயை கொட்டியிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு. அந்த நேரத்துல அவங்க பாட்டி தேர்வு கூட அவ என்னோட முட்டிக்கு என்ன தடவுனா, அதனாலதான் நான் இப்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருச்ச உடனே சந்திரனும் சிரிச்சுட்டு, அப்படின்னா நந்தினி தான் இந்த விஷயத்த செஞ்சதா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அடுத்த காட்சியில நந்தினி காமிக்கிறாங்க. பாவம் துர்தரா அவ மேலையும் அவளோட குழந்தை மேலையும் யார் கண்டுபட்டுச்சோ வரைக்கும் அவள் நல்லா தானே இருந்தா, ஆனா இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் வேகமா கதவை திறந்துட்டு உள்ள வர்றாரு. சத்தத்தை கேட்டு நந்தினி அதிர்ச்சி ஆகுறாங்க. வேகமா அந்த இடத்துக்கு வந்த சந்திரன், மூலிகை எண்ணெயை கையில எடுத்தது நீ தானே, அது என்னோட பாட்டிக்காக எடுத்தியா இல்ல வேற எதுக்கோ எடுத்தியா அப்படின்னு கேட்கிறாரு கோபத்தோட. என்ன சொல்ற அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே உண்மையதான் சொல்றேன், எண்ணெயை கையில எடுத்தவன் நீ தான், அத அந்த படியில் உழுகணுங்கிறதுக்காகி வேணும்னே படியில ஊத்திருக்க, உன் தந்தைக்காக பழி வாங்கணும்னு நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. பூமியில பிறக்காத இந்த குழந்தைய பழி வாங்க நீ இப்படி செய்வியா அப்படின்னு சந்திரன் கோவப்படுறாரு. முழுவதுமா வளராத குழந்தைய நீ இப்படி செஞ்சிட்ட, நீ ஏன் எப்படி செய்யறேன்னு எனக்கு தெரியும். நீ மலைக்கு எதுவை விரும்புற, அந்த மலைக்கு எதுவை என்னோட சகோதரிக்கு திருமணம் செஞ்சு வச்சிட்டேன்னு கோவத்துல நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே, ஆமா துர்தராவோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொல்லணும் தான் நான் செஞ்சேன், என்னோட தந்தைக்காகவும் என்னோட சகோதரர்களை நீ கொன்னதுக்காகவும் தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதோ நீ சொல்ல விரும்புறியா? மலைக்கு எதுவை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கே தெரியும்ல, மலைக்கு எதுவை நான் அடைய நினைக்கிறேன், அவனோட சேர்ந்துவும் நீங்க கொல்லணும்னு திட்டம் போட்டிருக்கேன், அதனால எவ்வளவு விஷயம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுது, அப்படி இருக்கிற போது இந்த விஷயத்த நான் செய்யறது சுலபம் இல்ல அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. போதுமா இன்னும் சொல்லவா, நான் இது வரைக்கும் சொன்னது உனக்கு திருப்தி ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இந்த குற்றத்தை செஞ்சேன்னு எல்லாத்துக்கும் தெரிவிச்சிரு, எனக்கு தண்டனை கொடு, எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நந்தினி கேட்டோடனே, தண்டனை கிடைக்கும், நீ செஞ்ச தவிர நான் நிரூபிச்சதுக்கு அப்புறமேட்டு உனக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. இதை கேட்ட நந்தினி வருத்தப்படுறாங்க. நான் உன்னோட பகைவனோட புதல்விதான், ஆனா எப்படி இவ்வளவு பெரிய குற்றத்தை சுமத்துற அப்படின்னு நந்தினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடுத்த காட்சியில சாணக்கியரும் சந்திரனையும் காமிக்கிறாங்க. சாணக்கியர் சந்திரனை பார்த்து, என்ன காரியம் நீ செஞ்சுட்ட, குற்றவாளி நந்தினி தான், நீ எப்படி முடிவு பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா மூலிகை எண்ணெயை பயன்படுத்துற அவ ஒருத்தி தான், திரும்பவும் அவளோட அறைக்கு தான் இந்த மூலிகை எண்ணெய் போகுது, அதனாலதான் இதை செஞ்சேன்னு சொன்ன உடனே சாணக்கியர், ஆனா அந்த மூலிகை எண்ணெய் படிகள்ல கொட்டினது அவதான் யாரும் சொல்லலையே, அந்த மூலிகை எண்ணெயும் ஒரு பொக்கிஷம் இல்லையே, எல்லா இடத்துலயும் கிடைக்குமே அப்படிங்கிறாரு. எண்ணெய் அரண்மனைக்கு வெளியே இருந்து அரண்மனைக்கு உள்ள இருக்கிற அறைக்கு வரைக்கும் போறதுக்கு பல கைகள் மாறும், அதுக்கு இடப்பட்ட நேரத்துல யாரோ கொட்டியிருப்பாங்க அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு. இப்படிப்பட்ட சம்பவத்தை நந்தினி தான் செஞ்சான்னு சொல்றதுக்கு உன்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கா அப்படின்னு சாணக்கிய தொடர்ந்து சந்திரன்ட்ட கேட்டிருக்காரு. சந்திரனும், இப்ப எனக்கு ஆதாரம் இல்ல, ஆனா இதுக்கான ஆதாரத்தை நான் நிரூபிப்பேன், அவ நிச்சயமா அவளோட தந்தை போலவும் சகோதரன் போலவும் சூழ்ச்சி சேருவதான். இதை கேட்ட சாணக்கிய, ஒருத்தரை நீ சந்தேகப்படுறதுனால அவங்க குற்றவாளியா ஆக முடியாது, குற்றம் சாட்டுறவங்களும் குற்றவாளியும் வேற, இதை வச்சு நீ இந்த முடிவுக்கு வந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு. கேட்ட சந்திரன், புரிஞ்சிருச்சு, நான் செஞ்சது தவறு தான், ஆனா இவ்வளவு பெரிய கீழ்த்தரமான வேலையை செஞ்சது யாரும் தெரியலையே அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இதை கேட்ட சாணக்கியர், என்னோட கீடனா இருந்து நீ இவ்வளவு பலவீனமா இருக்க கூடாது, நீ முயற்சி செஞ்சா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதை கேட்ட சந்திரனும் யோசிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.